ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு டாய்ஸ் ரூமை தான் பார்க்க போகிறீங்க. என் பசங்க வெக்கேஷனுக்கு பெங்களூர் போயிட்டாங்க தங்கச்சி வீட்டுக்கு. இந்த சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் சென்னையில் இருக்கேன், என் சிஸ்டர் பெங்களூரில் இருக்காங்க. நானும் என் சிஸ்டரும் தான் இந்த சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம். எனக்கு 2 பசங்க, என் சிஸ்டருக்கு ஒரு பையன். ஸோ எங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சிஸ்டர்ஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பசங்களோட டாய்ஸ் ரூமை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு டைமே கிடைக்கல. இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல ரூமில் இருக்கிற ஸ்லைட்ஸு, வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வெளியில் ஹாலில் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒட்டடை அடிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்டிக்கு அமேசானில் வாங்கியிருந்தேன். செம்ம லாங்காக எக்ஸ்டெண்ட் ஆகும், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்டோ சைட்லலாம் பண்ணேன். விண்டோ உள்ளக்கெல்லாம் போக முடியாதனால அந்த வேக்யூம் வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வீட்லேயே நான் ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணியிருந்தேன். இது எப்படி செஞ்சேன்னா, ஸ்ப்ரே பாட்டிலில் வினிகர், சோப் லிக்விடு, ஹாட் வாட்டர் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா எந்த பூச்சியும் வராது. அதுக்கப்புறம் இதை ஷெல்ஃபை நல்லா தொடச்சிட்டு இந்த ஷீட்டை செல்ஃப் சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா நான் ஹேம்லீஸில் வாங்கினேன். 2 பேர் அழகாக விளையாடலாம். இது மாதிரி இதில் 3 பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது கேட்ச் அண்ட் த்ரோ பால்னு சொல்லுவாங்க, இன்டோர் கேமு. இது நாங்கள் வெளியில் போயிருக்கும் போது விளையாடுவோம். செம்மையாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. ஸோ அதை இந்த பேகுக்குள்ளே போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஆல்ஃபபெட்ஸு. அது ஸ்லேட் மாதிரி இருக்கும். அது ஆல்ஃபபெட்ஸ்லாம் பின்னாடி மேக்னெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என் சின்ன பையனுக்கு ஆல்ஃபபெட்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அவனுக்கு ஆல்ஃபபெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் இது கூட, ஆல்ஃபபெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு தனியாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுலிங் செட்டு, இன்டோர் அண்ட் அவுட்டோர் 2த்துலையுமே விளையாடிக்கலாம். அதுக்கப்புறம் டாக்டர் செட்டு, என் சின்ன பையன் விளையாடுவான் அடிக்கடி. இது ட்ரோனு, என் ஹஸ்பண்ட் தாய்லாந்து போயிருந்தப்போ இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஷேப்ஸ் பாக்ஸு, கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அதெல்லாம் வச்சு அதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஷேப்பில் நம்ம போடுறது. ஸோ என் பையன் இந்த ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுவான். நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லலாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா ஷேப்ஸ்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவான். ஸோ இதெல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு வீடெல்லாம் இந்த ரூமெல்லாம் ஃபுல்லாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டு ஃபுல்லாக தொடச்சும் விட்டுட்டேன். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் இதில் கார்பெட் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃபூஸ் பால் டேபிள்னு சொல்லுவாங்க. நான் என் பையனோட டெல்லிக்கு ஸ்கேட்டிங் காம்படிஷனுக்காக போயிருந்தப்போ இதை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடிட்டுருப்பான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு இது கிஃப்டாக வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ அது உள்ளே இந்த வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் கார்பெட்ஸ்லாம் ஃபுல்லாக விரிச்சிட்டேன். இது நாங்கள் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது வேலூர் பக்கத்தில் இந்த மாதிரி கார்பெட்ஸ் சீப்பாக விற்றுட்ருந்தாங்க. ஸோ அங்கே வாங்கினோம். இது ரோல் பண்ணியே வச்சுருந்தேன் நான். அது இப்போ எடுத்து விரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூலாகவும் டஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த டஸ்டெல்லாம் அப்படியே வந்துருச்சு. ஸோ இந்த கார்பெட்ஸ்க்காகவே இந்த வேக்யூம் நான் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளக்க வச்சுட்டேன். இந்த ஃபூஸ் பால் டேபிளு, இது யோயோ கார், ப்ளூ கலர் கார், இதை வச்சு தான் விளையாடிக்கிட்டே இருப்பான் என் சின்ன பையன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேட்டிங் சைக்கிளு, ஸ்லைட்ஸு அதெல்லாம் வச்சுட்டேன். 2 பசங்களுக்குமே போர்டு, தனித்தனியாக சண்டை போடாமல் விளையாடுறதுக்காக போர்டு. இது பார்த்திங்கன்னா 2 பசங்களும் பெங்களூர் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் இங்கே எங்கள் ஏரியாலேயே வாங்கியிருந்தோம் இது. ஸோ சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கோம், காட்டலை.
இந்த காரும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக்குமே அதே மாதிரி தான் வாங்கியிருந்தோம், இந்த க்ரீன் கலர் பைக்கு. ஸோ அவங்க வர வரைக்கும் இது வந்து க்ளோஸில் இருக்கட்டும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கவர்ஸும் கொடுத்துருந்தாங்க. சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நம்ம வந்து அந்த கிட்ஸ் ரூம் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா டாய்ஸ் ரூமில் கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு கீழே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஷெல்ஃபு மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ணணும். ஷெல்ஃபு டாய்ஸ் வைக்கிறதுக்காக நான் வந்து சில டாய்ஸ் வைக்கிறதுக்காக பாக்ஸஸ்லாம் வாங்கியிருந்தேன். நியர்பை ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். அது எங்கே வாங்கியிருந்தேன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸு. இந்த ஜிப் கவரில் தான் தனித்தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா பசங்க வந்து விளையாடும் போது ஓப்பன் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஜிப்பை வந்து பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கி நம்ம தனித்தனியாக கொடுத்துட்டோன்னா விளையாடி முடிச்சுட்டு அது இடத்துல வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதனால இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி அந்த மிஷின் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணோன்னா அது என்ன வேர்டு போட்டிருக்கோ அதை வந்து சொல்லும். இது வந்து சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என் சின்ன பையன் அடிக்கடி யூஸ் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ஸு, இந்த உடன் பாக்ஸில் வந்து அந்த ஷேப்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போடுறதுக்காக ஷேப்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஷேப்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போடுறேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா வாட்டரில் விளையாடுற அந்த வாட்டர் கேம்ஸில் உள்ளதெல்லாம் நெக்ஸ்ட் பாக்ஸில் போடுறேன். ஸோ எல்லா டாய்ஸுமே வந்து பாக்ஸில் போட்டுட்டேன். பாக்ஸ்லலாம் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டரில் விளையாடுறது, அதுக்கப்புறம் ஷேப்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டுட்டேன். அப்புறம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிற 3 பாக்ஸில் என்ன வச்சுருந்தேன்னா கீழே வந்து ரிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பிளாக்ஸு இந்த மாதிரி வச்சுருந்தேன். மொத்தமாக 6 பாக்ஸஸ் வந்து வந்துருச்சு. ஒரு பெரிய பேஸ்கெட்டில் ஆல்ஃபபெட் பிளாக்ஸ், ஆல்ஃபபெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி மேட்டு மாதிரி வரும், அதெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்டில் வந்து இந்த பால்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அது வந்து இந்த கிளாத் லாண்ட்ரி பேஸ்கெட்டில் வந்து இந்த பால்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டேன். இதுவுமே நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்டு. இது டாய்ஸும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து துணியும் இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது பால்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இதுக்குள்ளே வச்சுட்டேன். பழைய லாண்ட்ரி பேஸ்கெட்டில் வந்து பேட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்ப்பு அந்த மாதிரி எல்லாமே அந்த பழைய லாண்ட்ரி பேஸ்கெட்டில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலே உள்ள ஷெல்ஃபில் வெஹிக்கல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஆட்டோ, ட்ரக்ஸு, காரு, அப்புறம் டாமினோஸ்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு கன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டேன், கருப்பு பேக்கில். ஸோ இந்த ஷெல்ஃபோட ஃபுல் செட்டப்பும் வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி நல்லா பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குது அப்படின்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஷெல்ஃபுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ரேக் இருக்கும். அதில் வந்து என்னோடய அக்குபஞ்சர் திங்ஸு அதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கிட்டேன். இதுதான் நான் ரெடி பண்ண டாய் ரூம் செட்டப்பு. பழைய டாய் ரூமில் இருந்து நியூ மேக் ஓவர் வந்து பண்ணேன். எனக்கே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. பசங்களுக்கு இதுவே பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.